பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நான் என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்தும் வேதாகமத்திலிருந்தும் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாது இருப்பீர்கள் என்று பவுல் இந்த வேத வசனத்தில் சொல்லுகிறார். பிரியமான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வார். எப்படி என்றால், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மாம்ச இச்சைகளிலிருந்து நாம் நம்மளை விடுபடுத்திக் கொள்வதற்காக கிறிஸ்து இயேசுவின் சரீரமாகிய அந்த மாம்சத்தை நீங்கள் புசிக்கும் பொழுது அவருடைய சரீரத்துக்குள் இருந்த தாழ்மை, அன்பு, அந்த பரிசுத்தம் நம்மளுக்குள் வருகிறது. அவருடைய இரத்தத்தில் இருந்த எல்லா பரிசுத்தமும் நம்மளுக்குள்ள வருகிறது. அப்படி கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தையும் சரீரத்தையும் நீங்கள் பானம் பண்ணி அவருடைய பந்தியில் தினம் தினம் அவரோடு கூட ஐக்கியப்படும் பொழுது, ஒப்புரவாகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள உங்களை வழி நடத்துகிறார். 18வது வசனம் பாருங்கள். ஆவியினால் நடத்தப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. பிரியமான சகோதர சகோதரியே, ஆவியினால் நடத்தப்படுகிறது. யார் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவர்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கிறது. உங்கள் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுகிறது. அது என்னென்ன என்று பார்க்கலாம். அவைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, வெள்ளி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இவைகள் எல்லாம் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் இல்லை என்று சொல்லி இந்த வேதாகம பகுதியில் நான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் மாம்சத்திலிருந்து வெளிப்படுகிற காரியங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தையும் சரீரத்தையும் தினம் தினம் நீங்கள் அவரோடு கூட உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்புரவாகி ஒவ்வொரு நாளும் அவருடைய பந்தியில் பங்கு கொள்ளும் பொழுது, அவருடைய சரீரத்தையும் இரத்தத்திற்கு முன்பாக நீங்கள் வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்த ஆவிகள், இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வைக்கிற அசுத்த கிரிகள், அந்த பிசாசானவன் சாத்தானானவன் இப்படிப்பட்ட மாம்ச கிரிகளை உங்களிலிருந்து அவன் எடுத்துக்கொண்டவர் வெளியே போய்விடுவான். பிரியமானவர்களே, ஆலயத்தில் போய் நீங்கள் பந்தியில் பங்கு கொள்ளும் பொழுதும் நீங்கள் தன்னைத்தானே ஒவ்வொருத்தராக உங்களை நீங்கள் சோதித்து பார்த்து பரிசோதனை பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய பந்தியில் இன்றைக்கு எனக்குள்ள இருக்கிற அந்த கோபம் மாற வேண்டும், எனக்குள்ள இருக்கிற அந்த வேசித்தனத்தின் ஆவி மாற வேண்டும், எனக்குள்ள இருக்கிற வைராகியம் என்னை விட்டு வெளியே போக வேண்டும், நான் சண்டை போடுகிற அந்த சுபாவம் என்னை விட்டு வெளியே போக வேண்டும், பிரிவினை உண்டு பண்ணுகிற காரியங்கள் என்னை விட்டு வெளியேறணும், மார்க்க பேதங்கள் என்னை விட்டு வெளியேறணும். இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் சொல்லி கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படும் பொழுது அவருக்குள் இந்த சுபாவங்கள் எதுவுமே இல்லாதபடினால் உங்களை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது அவர் நன்மை செய்யும்படி எல்லாவருக்காக சுற்றி திரிந்த பொழுது பிசாசின் வல்லமையில் கட்டப்பட்ட இப்படிப்பட்ட காரியங்கள், பிசாசானவன் தான் நம்முடைய இருதயங்களும் எண்ணங்களும் சிந்தையிலும் சரீரத்திலும் மாம்சத்திலும் வைத்து நம்மளை இப்படிப்பட்ட பாவ காரியங்களை செய்ய வைக்கிறார். இப்படிப்பட்ட பாவ காரியங்கள் செய்தவர்களை பிசாசன் கட்டிவித்த கட்டிலிருந்து விடுவிக்க முடிந்தார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்யும்படி சுற்றி திரிந்தார். அந்த கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தபடினால்தான் அவரும் அவரை பாதுகாத்துக் கொள்ள முடிந்தது, நம்மையும் விடுவிக்க முடிந்தது. பிரியமானவர்களே, இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த நாட்களிலும் உங்களுக்குள்ளிருந்து தேவ வல்லமை வெளிப்பட வேண்டும். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். வேதவசனம் தெளிவா சொல்லுகிறது. கிறிஸ்துவின் பந்தியில் பங்கு கொள்ளும் பொழுது வீட்டில் தனிப்பட்ட விதத்திலும் ஆலயத்தில் சென்று கர்த்தருடைய பந்தி நீங்கள் தினம் தினம் பங்கு கொள்ள வேண்டும். அவருடைய பந்தியில் பங்கு கொள்ளும் பொழுது ஆவியானவர் தாமே உங்களுக்காக அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். விண்ணப்பம் பண்ணுகிறவர் நிச்சயமாக உங்களுடைய மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்திற்கு விரோதமாக இச்சிக்காதபடி உங்களுக்கு அவர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ளுகிறதுனால் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் கைகளும் விடுவிக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் உங்களுக்குள் இருக்கிற இப்படிப்பட்ட குணாதிசயங்கள், ஏனென்றால் இப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரிப்பது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த பொல்லாத ஆவிகள் கர்த்தருடைய பந்தியில் நீங்க பங்கு கொள்ளும்போது உங்களை நெருங்கவே முடியாது. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள்.
அவருடைய ரத்தமும் சரீரமும் சிந்தப்பட்டது நம்மை பரலோகத்திற்கு கொண்டு சென்று பிதாவாகிய தேவனுடைய வலது பஸ் அவரோடு கூட இருப்பதற்காக தான் அவருடைய ரத்தமும் சரீரமும் நமக்கு கொடுக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் தினம் தினம் கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ளும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் நம்மளை போவதற்கு தடை செய்ய முடியாது. இவைகளுக்கு அதிகாரம் இல்லை. உங்கள் மாம்சத்தோடு இது போராட முடியாது. நீங்கள் கிறிஸ்துவின் மாம்சம். அவர் சொல்லியிருக்கிறார், இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என்னுடைய மெய்யான போஜனம் என்று, நித்திய ஜீவனை கொடுக்கிற என்னோட சரீரம் என்று அவர் கூட சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பந்தியில் நீங்கள் இந்தியிலிருந்து பங்கு கொள்ள நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உங்களை ஆயத்தப்படுத்தும்படி நான் விரும்புகிறேன். நாங்கள் தினம் தினம் நாங்கள் ஜூமிலும் சரி, என்னுடைய வீட்டிலும் சரி, நாங்கள் கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் அவர் சீர்படுத்தி செவ்வைப்படுத்தி கொண்டே வருகிறார். எங்களுடைய சுபாவங்களில் மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen, amen, amen.